நம்ம இடுமருந்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, நீங்கள் சில டிப்ஸ்லாம் சொன்னீங்க, அதுக்குள்ளே போய் சிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சில பேர் சிக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்க எப்படி சார் வெளியே வரலாம்? இடுமருந்து சிக்கிட்டா வெளியே வருதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இந்த இடுமருந்து செய்கிற முறையெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, மூலிகை இது பண்ணுவாங்க, ஒரு சில பூச்சிகளை இது பண்ணுவாங்க. இதை நான் பண்ணுறேன்னா சார் பூச்சி வந்து இறந்து போன பூச்சிகள் இல்லை, அதெல்லாம் உயிரோட இருக்க பூச்செல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. இப்போது இடுமருந்து செய்கிற இதெல்லாம் பயன்படுத்துறது. இப்போது நம்ம அந்த சார் நீங்கள் கொடைக்கானல்ல அட்டைன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ நீங்கள் அட்டைப்பூச்சி சொன்னீங்களா? இல்லை, அட்டைப்பூச்சி இல்லை. நான் அதை இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதை ஒரு சில பூச்சிகளை சேர்ப்பாங்க, பூச்சி இனங்களை சேர்ப்பாங்க. இது போக என்ன அப்படின்னா, அந்த இடுமருந்து தயாரிக்கிற விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக போயிருந்தேன். இதை எப்படி தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஏன்னா இதெல்லாம் புரிதல் வேணும் இல்லையா, என்ன புரிதல்ங்கிறது நமக்கு தெரியல. அது எப்படி நான் ஏன் ஒருத்தவங்களோட ஆயுசை குறைக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, இது மதிமயக்கின்ட்டு ஒரு செடி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ மதிமயக்குன்னு ஒரு செடியை எல்லாருக்கும் வித்துட்ருக்காங்க. அது மதிமயக்கி கிடையாது.